வைத்து பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வென்ற தாமரை சாதித்தது. நாம் வெற்றி பெற்று வந்த பின்பாக 2004ஆம் ஆண்டு வரைக்கும் நம்முடைய மாவட்டத்திலே ஏராளமான நலத்திட்டங்களை கொண்டு குவித்திருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிந்திருக்க முடியும். அதே போன்று இந்திய விளையாட்டு ஆணையத்திற்கு சொந்தமான துணை பயிற்சி மையத்தை 11 கோடி ரூபாய் செலவிலே நம்முடைய மாவட்டத்திலே கொண்டு வந்ததை இங்கே வேண்டாம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தவர்கள் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். இது மாற்றப்படக்கூடாது என்று சொல்லுகின்ற உறுதியை நமக்கு தந்து இப்போது அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல குழித்துறை பாலம் நாம் கொண்டு வந்த திட்டத்தை இங்கே வேண்டாம் என்று சொன்னவர்கள் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள். அதற்காகவும் சாகுமுறை உண்ணாவிரதமிருந்து 3 நாள் உண்ணாவிரதத்துக்கு முன்பாக இப்போது அந்த பாலம் இங்கே அமைக்கப்பட்டு பயன்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றது. குளச்சல் வர்த்தக துறைமுகத்தை 18 லட்சம் மக்களுக்கு பயன்படக்கூடிய வர்த்தக துறைமுக அமைச்சரும் இந்த துறைமுகத்திற்காக கடுகளவு கூட அவர்கள் உழைக்காத காரணத்தினாலே இன்று விழிங்கத்திலே அது அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கேரள மாநிலத்திற்கு கப்பல் துறைமுகத்தை தள்ளிவிட்ட பெருமை இன்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய 7 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மட்டுமே சேரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமைப்பிரிவுகளே, கேரளத்திலே பிரச்சாரத்திற்கு வந்த பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அவர்கள் வெளிங்கத்திற்கு நாங்கள் வர்த்தக துறைமுகம் தந்தோம், அதற்காக நீங்கள் திருவனந்தபுரம் பாராளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு வாக்குகளை தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரச்சாரர்கள் சிபிஐ வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் குளச்சலுக்கு போக இருந்த வர்த்தக துறைமுகத்தை தட்டி பறித்து நாங்கள் வெளிங்கத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் தட்டி பறிக்கக்கூடிய அளவுக்கு இங்கு விட்டுக் கொடுத்தவர்கள் இங்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. கன்னியாகுமரியிலிருந்து காவல் கிணறு வரைக்கும் ஒரு சாலை, 4 வழிச்சாலை அமைப்பதற்கு 120 கோடி ரூபாயிலே திட்டம் திட்டப்பட்டு 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு திட்டம். 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக வேலை முடிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு திட்டம். ஆனால் இன்று வரைக்கும் வேலைகள் முடிக்கப்படவில்லை. கான்ட்ராக்டர்ஸ் போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. அதனுடைய காரணம் என்ன? இதுவரைக்கும் இந்த வேலைகள் துரிதப்படுத்தாமல் நடந்து கொண்டிருக்கிறதே. இவையெல்லாம் முடிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாக்குகள் எல்லாம் தாமரை சின்னத்திலே தாருங்கள். மாற்றத்தை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம். மாற்றம் தேவை, மறுமலர்ச்சி தேவை. வென்ற தாமரை சாதித்தது, இனி வெல்லும் தாமரை சாதிக்கும் என்று சொல்லுகின்ற உறுதியை உங்களுக்கு தந்து வாக்குகளை எல்லாம் தாமரை சின்னத்திலே தாருங்கள் என்று பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியிருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை தர வேண்டும். மத்தியிலே 2ஆம் இரும்பு மனிதன் என்று சொல்லி போற்றப்படுகின்ற எல்கே அத்வானியுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று உங்கள் ஆசைகளையும் ஆதரவுகளையும் தாமரை சின்னத்திலே தாருங்கள் என்று கேட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்ட போது நீங்களெல்லாம் தாமரைக்கு வாக்குகளை அள்ளி தந்தீர்கள். 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றேன். அதன் காரணமாக
மத்திய மாநில அரசாங்கங்களுடைய பல்வேறு திட்டங்களை நம்முடைய மாவட்டத்திலே கொண்டு குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அருமை பெரியவர்களே, நீங்கள் என்னை வெற்றி பெறச் செய்த காரணத்தினாலே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையில் என்னை சேர்த்து கொண்டார்கள். அதுவும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதன் காரணமாக நம்முடைய மாவட்டத்திலே 40 ஆண்டு காலமாக மருத்துவக் கல்லூரி என்று சொல்வது ஒரு தேர்தல் வாக்குறுதிக்காக மட்டுமே பயன்பட்டு வந்த நிலையை மாற்றி மருத்துவக் கல்லூரி நம்முடைய மாவட்டத்தில் கொண்டு வர முடியும் என்று சொல்லி உறுதியுடன் அதை நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். இன்று ஆசாரி வெள்ளத்திலே அந்த மருத்துவக் கல்லூரி உங்கள் கண் முன்பாக சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, குழித்துறை பாலம் 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக பழமையான ஒரு பாலம். அந்த பாலம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய ஆபத்தான நிலையில் இருந்தது. ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் எல்லோரும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி குழித்துறை பாலத்தை புதிதாக கட்டித் தருவோம் என்று சொல்லி. ஆனால் எதையுமே செய்ய முடியவில்லை. நாம் வெற்றி பெற்று வந்து அமைச்சரான போது அந்த பாலத்தை 14,85,00,000 ரூபாய் செலவிலே புதிதாக கட்டக்கூடிய அளவுக்கு அடிக்கல் நாட்டினோம். ஆனால் அதற்கு பின்பாக 2004ஆம் ஆண்டு நாம் தோற்கடிக்கப்பட்ட போது அந்த பாலமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதி அது வேண்டாம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார்கள், அறிக்கை கொடுத்தார்கள். அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக சாகும் வரை உண்ணாவிரதம் உட்கார்ந்து 3 நாள் உண்ணாவிரதத்துக்கு பின்பாக அந்த பாலம் உறுதியாக கட்டப்படும் என்று சொல்கின்ற உறுதிமொழியினை மத்திய அரசாங்கத்தினுடைய தரைவழி போக்குவரத்து துறையினுடைய சீஃப் இன்ஜினியர் மூலமாக, முதன்மை பொறியாளர் மூலமாக பெற்று இன்று அந்த பாலம் கட்டப்பட்டு உங்கள் முன்பாக பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. விளையாட்டுத்துறையுடைய அமைச்சராக நாம் இருந்தபோது இந்தியாவில் 2 பயிற்சி மையங்களை இந்திய விளையாட்டு ஆணையத்தின் மூலமாக துவக்க முடிவு செய்யப்பட்டது. முதலாவது பயிற்சி மையம் அன்றைய பிரதம மந்திரி மரியாதைக்குரிய வாஜ்பாயுடைய சொந்த தொகுதியான லக்னோவிலே அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவக்கப்பட்டு இன்று அது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. 2வது மையத்தை எங்கு அமைக்கலாம் என்னும்போது ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சர், பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர், ஹரியானா போன்ற பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் தங்களுடைய மாநிலத்திற்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் நம்முடைய மாவட்டத்திற்கு அது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. இளைஞர்கள் தம்முடைய உடல்நிலையை தேற்றிக்கொள்வதற்காகவும் கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்வதற்காகவும் அதன் மூலமாக சொந்த தொழிலை அல்லது சொந்த வேலைவாய்ப்பை அவர்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்கின்ற நம்பிக்கை கொடுப்பதற்காகவும் அந்த பயிற்சி மையம் கட்டாயமாக நம்முடைய மாவட்டத்தில் அமைய வேண்டும் என்று விரும்பினோம். அதனுடைய அடிப்படையிலே எல்லா முயற்சிகளையும், மற்றவர்களுடைய முயற்சிகளை எல்லாம் முறியடித்து தமிழகத்திற்கு அதை கொண்டு வந்தோம். தமிழகத்திற்கு நாம் அதை கொண்டு வந்தபோது தமிழகத்தினுடைய அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த மையத்தை சென்னையிலே அமைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போது மீண்டும் அவர்களை சந்தித்து எங்களுடைய மாவட்டத்தினுடைய தேவை, சூழ்நிலைகள் இவற்றையெல்லாம் சொல்லி எங்களுடைய மாவட்டத்திற்கு இதை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அம்மா அவர்களும் அதை ஒத்துக்கொண்டு நம்முடைய மாவட்டத்தில் அமைக்க 53 ஏக்கர் நிலமும் ஒதுக்கீடு செய்து தந்தார்கள். தேவையான நிலமும் கிடைத்து விட்டது. மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி 11 கோடி ரூபாயிலே முதல் தவணையாக 1 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கி இன்றும் அந்த பணம் ராஜாக்கபுரம் துறை வங்கியிலே இருப்பிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. 2004ஆம் ஆண்டு நாம் தோற்கடிக்கப்பட்ட பின்பாக அந்த மையத்தை இங்கே அமைக்க முடியாது என்று சொல்லி மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பத்திரிகை மூலமாகவே அறிக்கை கொடுத்தார்கள். 100 ஏக்கர் நிலம் தேவை, 100 ஏக்கர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடையாது, ஆகையினால் இது இங்கு அமைவது கடினம் என்று சொல்லி அறிக்கை கொடுத்தார்கள். இதை எப்படியாவது தட்டி செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய விருப்பத்தில் இருந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. எப்படியாவது கேரளத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய முயற்சியிலே அவர்கள் இறங்கினார்கள். இந்த 80 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது பத்திரிகை மூலமாக தெரிந்த உடனடியாகவே வேறு வழியின்றி இதை தடுத்தாக வேண்டும் என்று
நாம் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொல்லி அறிவித்தோம். வந்த திட்டத்தை நம்முடைய மாவட்டத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்காக நாம் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னபோது, வந்த திட்டத்தை இங்கிருந்து வழி அனுப்புவதற்காக, இங்கிருந்து கடத்தி செல்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய பெலார்மின் அவர்கள், மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர் சுரேஷ்ராஜன் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள், இவரெல்லாம் எல்லா இடங்களிலும் பொதுக்கூட்டம் போட்டு இந்த திட்டம் இங்கே அமையக்கூடிய வாய்ப்பு இல்லை, இந்த திட்டம் பாளையங்கோட்டைக்கு செல்வது சரிதான் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார்கள். மரியாதைக்குரிய சுரேஷ்ராஜன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது, கலைஞர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது, இவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இருந்தபோது, அப்போது இந்த மையம் இங்கே தான் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொதுக்கூட்டம் நான் நடத்திய போது, அரங்க கூட்டங்கள் நடத்திய போது, அந்த அரங்க கூட்டங்களில் வந்து சுரேஷ்ராஜன் அவர்கள் பேசினார்கள், இந்த மையம் இங்கே தான் இருக்க வேண்டும் என்று. ஆனால் வெற்றி பெற்று வந்து அமைச்சரான போது இந்த மையம் இங்கே அமைக்கப்பட வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி ஊர் ஊராக பிரச்சாரம் செய்தார்கள். வேறு வழி இல்லாமல் அமைச்சர், முதலமைச்சர், சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் எதிராக போய்விட்ட நிலையிலே இந்த மையம் நம் கைவிட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக, மையத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்தை அப்போதும் நாம் அறிவித்தோம். உண்ணாவிரதம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டார்கள். இந்த போராட்டம் தேவையற்றது, நிச்சயமாக இதை இங்கிருந்து நாங்கள் கொண்டு செல்ல மாட்டோம் என்று சொல்லக்கூடிய உறுதிமொழியை நமக்கு அளித்தார்கள். அதனுடைய அடிப்படையில் உண்ணாவிரத்தை நாம் கைவிட்டோம். மையம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மையம் எங்கே அமைக்கப்பட வேண்டும்? நாம் அடிக்கல் நாட்டிய இடத்தில் அமைக்கப்படுவதா, அல்லது இப்போது இவர்கள் பிரச்சனையை வேறு திசைகளை திருப்புவதற்காக ஆணையடி எஸ்டேட்டிலே ஆதிகேசவ பெருமாள், திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான ஆணையடி எஸ்டேட்டில் வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்களே, அங்கே அமைப்பதா என்ற கேள்விகளெல்லாம் எழும்புகின்றன. இந்த மையம் அடிக்கல் நாட்டிய இடத்திலே தான் அமைக்கப்பட வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம். ஏனென்றால் இந்தியாவிலேயே கடல் சார்ந்த விளையாட்டுகள் பயிற்சி கொடுக்கக்கூடிய மையங்கள் வேறு எங்கும் கிடையாது. அந்த மையம் இங்கே துவக்கப்படுவதாக இருந்தது. இந்த மையத்தை கடற்கரையில் எழுப்பாமல் மலைப்பகுதிகளிலோ வேறு எந்த பகுதிகளிலும் நாம் அமைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய தேவை, பயன்பாட்டிற்கான தேவை இல்லாமல் போய்விடும். அது 100 101 மாறுமே ஒழிய பயன்பாட்டிலே உரிய நலனை தராது என்று சொல்கின்ற காரணத்தினாலே இந்த அடிக்கல் நாட்டிய இடத்திலே தான் அது அமைக்கப்பட வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு விஷயம் நாம் கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. பல பாலங்கள் நம்முடைய காலத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒழுகினசேரியிலிருந்து, நாகர்கோவில் ஒழுகினசேரியிலிருந்து கோதை கிராமம் வழியாக கரியமாணிக்கபுரம் வந்து சேர வேண்டிய சாலை ஏறக்குறை 2.5 கோடி ரூபாயில் அமைக்கப்பட இருந்த சாலை அந்த திட்டமே இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. திருவட்டார் ஒன்றியம் அருவிக்கரையில் அமைக்கப்படக்கூடிய பாலம் அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு திட்டம், அது இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறை 1.5 கோடியில் அமைக்கப்பட இருந்த திட்டம். இப்படி பல்வேறு விஷயங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவிலே சாலைகள் அமைக்கப்பட்டன. இன்று அந்த சாலைகள் எல்லாம் எப்படி மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க முடியும். நாகர்கோவில் களியங்காட்டிலிருந்து இறைச்சகுளம் வழியாக, திருப்பதி சாரம் வழியாக திருநெல்வேலி ரோட்டை வந்து சேர வேண்டிய புறவழி சாலை அன்றைய தினம் நாம் ஏறக்குறைய 3.5 கோடி ரூபாயிலே அதனை மேம்படுத்துவதற்காக முயன்றோம். இன்று அந்த சாலை எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்று கண்கூடாக நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். அருமை பிரிவுகளே, காவல் கிணறிலிருந்து வடசேரி வரைக்கும் இருக்கக்கூடிய சாலை திருநெல்வேலி ரோடு, அது 2004 வரைக்கும் அது மாநில சாலையாக இருந்தது. எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள் அது தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்லி. ஆனால் உண்மையிலேயே அது மாநில சாலையாக இருந்தது. நாம் இந்த பொறுப்பெடுத்த பின்பாக, நாம் எம்பியான பின்பாக 2004 அந்த சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றினோம். பார்வதிபுரத்திலிருந்து கோட்டாறு வரைக்கும் இருக்கக்கூடிய கேபி ரோடு, கோட்டார் பார்வதிபுரம் சாலை, அது மாநில சாலையாக இருந்தது. அது தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றி அதனுடைய மேம்பாட்டிற்காக ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதேபோல்
காவல் கிணறிலிருந்து வடசேரி வரைக்கும் இருக்கக்கூடிய சாலையினுடைய மேம்பாட்டிற்காக அப்போது தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றி 18 கோடி ரூபாய் அதனுடைய மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டது. இவையெல்லாம் இல்லாமலாக்கப்பட்டு பழையபடி இப்போது வேலைகள் நடந்திருக்கின்றன. பார்வைபுரத்திலே அடிக்கடி விபத்து நடப்பதை தடுப்பதற்காக ஏறக்குறை 2.5 கோடி ரூபாயிலே ஒரு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு இன்று அது செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் ஐயப்பா கல்லூரியுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தம் ஏறக்குறை 1 கோடி ரூபாயிலே அதுவும் பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். ஏராளமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குளச்சல் வர்த்தக துறைமுகம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 18 கோடி மக்களுக்கும் பயன்படக்கூடிய வர்த்தக துறைமுகத்தை அமைத்தே தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய முயற்சியில் இறங்கினோம். ஏறக்குறைய அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்த காலமும் நெருங்கி வந்தது. துரதிர்ஷ்டவசமாக அதுவும் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் மூலமாக பயிலுகின்ற குழந்தைகளுக்கு, சிறுபான்மை குழந்தைகளுக்கு மட்டுமே கல்வியில் உதவித்தொகை என்று சொல்லுகின்ற நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையை மாற்றி இந்து, கிறிஸ்தவ, முஸ்லீம் அனைத்து குழந்தைகளுக்கும் உதவி பணம் கிடைக்கக்கூடிய வகையில் சட்டங்களை இயற்றிட உங்களுடைய வாக்குகளை எல்லாம் தாமரைக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாம் வெற்றி பெற்று வந்தோம் என்று சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்திலே 1 ஆண்டு காலத்திற்குள்ளாக அரசு பொறியியல் கல்லூரியை நிச்சயமாக அமைத்தே தீர்வோம் என்று சொல்கின்ற உறுதியை தருகின்றோம். மாவட்டத்தை சுற்றுலா மாவட்டமாக அறிவிக்கக்கூடிய வகையில் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த ஒரு மாவட்டம். எனவே விவசாய கல்வி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே குஜராத்தில் இருப்பது போன்று அரசினுடைய விவசாய தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் ஆரம்பிக்கக்கூடிய வகையில் உறுதியாக நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். சுசீலம் பாலம் நீண்ட காலமாக பழுதுபட்டிருந்த ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே புதிய பாலம் அமைக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுப்போம். இதுபோன்ற மாவட்டத்தில் புதிய ஒரு விமானத்தளம் அமைக்கக்கூடிய வகையில் உறுதியாக நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அருமை பிரிவுகளே, வருகின்ற தேர்தலிலே நம்முடைய குழந்தைகளுடைய வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய வகையில், நம்முடைய மாவட்டம் செழிப்புறக்கூடிய வகையில், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய வாக்குகள் எல்லாம் தாமரை சின்னத்தில் தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவரையும் தாழ்வணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.